இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கருட பகவானை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதலிலே இந்த கருட வழிபாடு செய்வதால், கருடனை வணங்குவதால் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எதையும் தாங்கும் இதயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே வரியில நம்ம சொல்லிடலாம். எப்பேற்பட்ட சுமையாக இருந்தாலும் அந்த சுமையினை சுமக்கக்கூடிய சக்தியானது இந்த கருட வழிபாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பறவைகளிலே பார்த்தோம்னா இது பக்ஷிராஜன் அப்படின்னே சொல்றா கருடனே. இந்த கருடனுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? தன்னை விட எடை கூடிய பொருளை கூட சுமந்து செல்லக்கூடிய சக்தி என்பது இந்த பக்ஷிராஜனாகிய கருடனுக்கு உண்டு. அதனால தானே நம்ம கருட வாகனத்தில் சாட்சாத் அந்த பரம்பொருளே வந்து இருக்கார் இல்லையா? ஆக நம்ம அப்படி புராணோக்தமாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த கருட வாகனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. இது போக இந்த கருடன் என்கின்ற இந்த பறவையானது தன்னை விட எடை அதிகமாக இருக்கக்கூடிய பொருளை கூட சுமந்து செல்வதை நம்ம ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அது அப்படியே தூக்கிட்டு போகும். அது தன்னை விட எடை அதிகமாக இருக்கணும், அழகாக தூக்கிட்டு போயிடும். அந்த எடையை பற்றி அதை கவலைப்படாது. அதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கருடனுக்கு இருக்கக்கூடிய மன உறுதியும் மன வலிமையும் தான். ஒருமித்த சிந்தனையோடு அது செயல்படுகிறது. அந்த மாதிரி அந்த கருடனை வழிபடுவதன் மூலமாக அந்த சுமைகள், வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பேற்பட்ட சுமையாக இருந்தாலும் சரி, எத்தனை பாரமாக இருந்தாலும் சரி, அதனை சுமக்கக்கூடிய சக்தியானது நமக்கு கிடைத்து விடுகிறது. இந்த கிழமையில இன்னென்ன இந்த கருட வழிபாடு செய்வதன் மூலமாக இன்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு புராணங்கள் தெளிவாகவே சொல்கிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே கருட வழிபாடு செய்வதன் மூலமாக தீராத நோய்கள் கூட தீரும்னு சொல்றார். அதாவது நீண்ட நாட்களாக ஒருத்தருக்கு ஏதோ ஒரு உபாதைங்கிறது உடல்ல இருந்துகிட்டே இருந்தா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களிலே அந்த கருட வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். ஒருத்தருக்கு தொடர்ந்து குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒன்று அம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இல்லைன்னா மனைவி பிரச்சனை பண்றா, இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வச்சா பொண்ணு பிரச்சனை பண்றா, புதுசா ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறான்னு சொல்லி சதா சர்வகாலமும் அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்து வருபவர்களுக்கு அந்த மனநிலை ரீதியாக ஒரு சஞ்சலம், ஒரு நிம்மதியற்ற நிலையை சந்தித்து கொண்டே வருகிறார்கள் அல்லவா? இவர்கள் அத்தனை பேருமே திங்கட்கிழமை நாட்களிலே அந்த கருட வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் சொல்றார். செவ்வாய்க்கிழமை நாட்களிலே கருட வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக உடல் உறுதி பெறும் சொல்றார். உடல் உறுதி பெறும், அதாவது ஆரோக்கியம் என்பது ஞாயிற்றுக்கிழமை நாளிலே. அதே நேரத்திலே அந்த உடலானது வலிமை பெற வேண்டும், உடல் வலிமையோடு மன வலிமையும் கூட வேண்டும் சொன்னால் அதற்கு செவ்வாய்க்கிழமை நாட்களிலே கருட வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் சொல்றார். எதிரிகளால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால், அதுவும் விவேகமான முறையிலே ஒரு புத்தி கூர்மையோடு அந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் புதன்கிழமை நாளிலே கருட வழிபாட்டினை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த புராணமானது சொல்கிறது. அதே மாதிரி வியாழக்கிழமை நாளிலே கருட வழிபாட்டினை செய்வதன் மூலமாக நமக்கு அந்த வைகுந்த பதவியானது கிடைக்கும். அதாவது வியாழக்கிழமை நாளில் அந்த கருடனை பார்க்கும்போது கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுவா தெரியுமா? இதை பார்க்கறதுக்குன்னே நம்ம அந்த நாளில் பார்த்தோம்னா நம்ம மாற்றி பெரியவாலாம் வாசலில் வந்து காத்துட்டே இருப்பா. அந்த சாயங்கால நேரத்தில் அப்படியே கருடன் பறக்குமா, அந்த வியாழக்கிழமை நாளில் பறக்காதா அப்படிங்கிறத ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருப்பா. அந்த வியாழக்கிழமை நாட்களிலே அந்த கருட வழிபாட்டினை செய்வதன் மூலமாக நமக்கு ஆயுள் என்பதும் தீர்க்கமாகும், அதே நேரத்திலே மோட்ச பிராப்தி என்பது கிடைக்கும். அனாயாசன மரணம் சொல்றா இல்லையா? எந்த விதமான உடல் உபாதையுமின்றி நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு மரணம் என்பது கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி அந்த வியாழக்கிழமை நாட்களிலே கருட தரிசனம் செய்வதன் மூலமாக அந்த பலன் கிடைக்கும்னு சொல்றது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களிலே கருட தரிசனம் செய்வதன் மூலமாக பொருளாதார சூழல் என்பது மேம்படும், கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவார்கள் சொல்றார். ஒரு சில பேர் பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் அந்த கடன் சுமைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினேன்,
கையில் வாங்கினேன் பையில் போட்டேன் காசு போன இடம் தெரியல அப்படின்னு சொல்கிறா இல்லையா. கையில் வாங்கினேன் பையில் போடலை, ஆனால் காசு போன இடமும் தெரியல, அப்படியே ஓடி போயிடுறது. சம்பளம் வாங்கினாலே காணாமலேயே போயிடுறது. என்னால் ஒரு 10 பைசா கூட சேர்த்து வைக்க முடியல, கடன் தொல்லையால் நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களிலே கருட வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. அதன் மூலமாக அந்த கடன் சுமையையும் உங்களால் சுமக்க முடியும், அதுபோல நீங்கள் மேலும் சேமிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்றது. அதற்கு அடுத்தபடியாக சனிக்கிழமை நாட்களிலே கருட வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு உண்டாகக்கூடிய அந்த சங்கடங்கள் கூட சிறு துரும்பாக மாறி போய்விடும் சொல்றார். அந்த ஏன்னா சங்கடங்கள் இல்லாம நமக்கு வாழ்க்கையே இல்லையே. சனி என்பவர் ஜாதகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆக்ட் பண்ணிட்டு தானே இருப்பார், ஏதோ ஒரு பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருப்பார். அந்த பாவத்தின் மூலமாக ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே தான் இருப்பார். அப்படி இருக்கும் பொழுது அந்த தடைகளை தாங்கக்கூடிய, அந்த தடைகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய அந்த மன வலிமையை சனிக்கிழமை நாளிலே கருட வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு அந்த பாக்கியமானது கிடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்கின்றன. ஆக கருட வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறதுன்னு சொன்னா, வாழ்க்கையிலே நாம் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகள் அத்தனையையும், எத்தனை பெரிய பாரமாக இருந்தாலும் சரி, அந்த சுமைகளை தாங்கக்கூடிய ஒரு சக்தியோடு அந்த சுமைகளை தாங்கி அவைகளையெல்லாம் கடந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மையை இந்த கருட தரிசனமானது கொடுத்து விடுகிறது. சார், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நாங்கள்லாம் சிட்டியில் இருந்துட்டு இருக்கோம், எங்களால் கருடனை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அந்த கருட வழிபாடு அப்படிங்கிறத மானசீகமாக செஞ்சால் கூட போதும். அதாவது அந்த கருடனுடைய காயத்ரி அப்படின்னு சொல்லி இருக்கும். தத்புருஷாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லி ஒரு கருட காயத்ரிங்கிறது இருக்கும். அதனை தொடர்ந்து சொல்லி வழிபட்டு கொண்டிருப்பவர்களுடைய கண்களுக்கு எப்படியாவது கருடன் என்பது கண்டிப்பாக தரிசனம் தந்து விடுவார். அப்படியே யோசிச்சு பாருங்களேன். சிட்டியா இருந்தா கூட ஒரு கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது, ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டிலே நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட, சென்னை போன்ற பெருநகரங்களிலே கூட கும்பாபிஷேகம் என்பது நடக்கும் பொழுது அங்கே அந்த கும்பாபிஷேக காலத்திற்கு முன்னதாக பார்த்தோம்னா மேலே கருடன் என்பவர் வட்டமடித்து கொண்டிருக்கிறார் அல்லவா. எப்படி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் யோசிச்சு பாருங்க. அவருக்கு எப்படி தெரிகிறது, அந்த கருடாழ்வாருக்கு எப்படி தெரிகிறது அந்த இடத்திலே கும்பாபிஷேகம் நடக்கிறது என்பது. ஆக நம்முடைய ஒருமித்த பிரார்த்தனை, நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது இந்த இடத்திலே பகவானுடைய சாநித்தியம் முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு பிரார்த்தனையை செய்யும் பொழுது தானாகவே அந்த இடத்திலே கருடன் என்பது வட்டமடிக்க தொடங்கி விடுகிறது அல்லவா. அதே போலத்தான் நாம் மானசீகமாக பிரார்த்தனையை செய்து அந்த கருடனை வழிபடும் பொழுது நிச்சயமாக அவரால் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை பலன்களும் கிடைக்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.